மத்திய அரசு அளிக்கும் நிதிகளை திமுக அரசு சரியா பயன்படுத்தலைன்னு அமமுக கட்சி தலைவர் டிடிவி தினகரன் அவர்கள் கூட்டணி குறித்து டெல்லி சென்ற நிலையில செய்தியாளர்கள் சந்திப்புல பேசுவதை இந்த காணொளியில பார்க்கலாம். டிரான்ஸ்ஃபர்ல ஊழல், போஸ்டிங்ல ஊழல், என்ன கிட்டத்தட்ட 2500 கோடி ஊழலை அமலாக்கத்துறை கண்டுபிடித்து தமிழ்நாடு அரசாங்கம் அதை நடவடிக்கை எடுக்காததுனால சென்னை உயர்நீதிமன்றமே அதில் நடவடிக்கை சொல்லி தமிழ்நாட்டு அரசாங்கத்தை தலையில கூட்டியிருக்கு. இதே மாதிரி இருக்கிறப்ப அவர் டெல்லியை கண்டா பயப்படுறது, ஏன்னா அவங்க தவறு செய்தவர்கள் பயப்படுவாங்க, அதனால டெல்லிக்கு பத்தி பயப்படுறாங்க. தமிழ்நாட்டில் தேசிய ஜனநாயக கூட்டணிக்கு அதிமுக தான் தலைமை தாங்குங்கிறத எல்லோருக்கும் தெரியும். அதனால அவர் பயத்துல இது டெல்லிக்கும் திமுகவுக்கான போட்டிங்கிறாரு, அப்படி கிடையாது. இப்ப சிஎஸ்கேல தலைமை தாங்கிறத தோனி, கரெக்டா கரெக்டா நான் சொல்றது இல்ல. அதனால நீங்க இல்ல சிஎஸ்கே தமிழ்நாடு அணின்னு நம்ம இருக்கோம், சென்னையில இருக்கு, அதுக்கு தலைமை தாங்கிறத தோனி. அதுல இருக்கிறவங்க எத்தனை பேர் தமிழ்நாட்டு, அதுக்கு போய் போராட்ட சொல்லுங்க முதலமைச்சரை. அதனால டெல்லி தமிழ்நாடு இப்படி எல்லாம் பேசி இனிமே மக்களை ஏமாற்ற முடியாது. ஏன்னா இவங்க டெல்லியில இருந்தப்ப தமிழ்நாட்டுக்கு எவ்வளவு கெட்ட பேர் நமக்கெல்லாம் அசிங்கத்தை உருவாக்குனாங்கன்னு தெரியும். அதனால இது போன்ற கேள்விகள்லாம் கேட்டு எங்கள் நேரத்தை வீணாக்காதீர்கள். இந்த தேர்தலில் திமுகவை உறுதியாக தோற்கடிப்போம் என்டிஏ கூட்டணி. அதற்கான ஸ்ட்ராட்டஜிகளை பத்தி பேசுவதற்கு தான் நான் டெல்லிக்கு அவர்களை பார்க்கணும்னு கேட்டிருந்தேன். அதெல்லாம் நீங்க தேர்தல் நேரத்தில் பாருங்க. பீகார் போல எல்லாரும் ஒற்றுமையாக இருந்து ஒவ்வொரு தொகுதியில ஒவ்வொரு பூத் லெவல்ல நாங்க ஒற்றுமையோடு இருந்து மக்களை சந்தித்து தேர்தல் பணியாற்றி, அது உங்க இல்ல அது உங்க ஊடகத்தில் அப்படி ஒரு பொருளையை கிளப்பி விட்டீங்க. நீங்களாவே ஒரு நேரட்டிவ் செட் பண்ணிக்கிறீங்க, அதை எஸ்டாப்ளிஷ் பண்றீங்க. அதை இபிஎஸ் அவர்களும் மறுத்துட்டாங்க, நயினார் நாகேந்திரன் மறுத்துட்டாரு. வேற யாரும் பேச முடியும்? புதுசா கூட்டணி எதுவும் கிடையாது, இனிமேல் எந்த கட்சிகளும் வரமாட்டாங்க அப்படின்னு எடப்பாடி சொல்லிட்டாரு. ஆமா, சசிகலா அவர்கள் புதுசா கட்சி தொடங்கியிருக்காங்க, ஒரு புது கூட்டணி கொண்டு வரதுக்கான எதுவும் இல்ல அது மாதிரி எந்த முயற்சியும் இல்ல. அது மாதிரி எந்த முயற்சியும் இல்ல. எங்க கூட்டணி தான் முடிவு அடைஞ்சிட்டுன்னு திரு இபிஎஸ் எங்க கூட்டணி தலைவர் சொன்னதுக்கு அப்புறம் அது என்ன திரும்ப கேள்வி? இல்ல எங்க கூட்டணி முழுமை பெற்றிருக்கு. இது பலமான கூட்டணி. திமுகங்கிற துரியோதன கூட்டணியை வீழ்த்துகின்ற பஞ்சபாண்டவர் கூட்டணியாக வலிமையாக இருக்கிறோம். எங்க சைடு நியாயம் இருக்கு. தமிழ்நாட்டு மக்கள் எங்களுக்கு வாக்களிப்பார்கள். சொன்னால அவர் கேட்பாரு. இப்ப இதுதான் இந்த கேள்விதான் ரொம்ப. இப்ப தேர்தல் நேரத்தில் நீங்க இருந்தது அதிமுக, அவர் இருந்தது, நீங்க இருக்கிறது இல்ல சார். அவங்க தனியா கட்சி ஆரம்பிச்சு டாக்டர் ராமதாஸ் கூட கூட்டணியா வச்சிருக்காங்க. அவங்க தனியா போனது உங்களுடைய கூட்டணிக்கு வெற்றிக்கு பாதிக்கும் அப்படின்னு நினைக்கிறீங்களா சார்? திமுகங்கிற தீய சக்திய தமிழ்நாட்டு மக்கள் வீழ்த்துவதற்கு தயாராகிவிட்டார்கள். அதுக்கு ஒரே ஆல்டர்னேட்டிவ் அதிமுக தலைமையிலான தேசிய ஜனநாயக கூட்டணி. இப்ப முதலமைச்சர் டெல்லியில இருந்து எங்களுக்கு ஃபண்டு வரலன்னு குறை சொல்றாரு. தமிழ்நாட்டுக்கு வேண்டிய நிதியை நாங்கள் எளிதாக பெற்று தருவதற்கான கூட்டணி தான் தேசிய ஜனநாயக கூட்டணி. இன்றைக்கு நாங்க உட்கார்ந்து ஸ்ட்ராட்டஜியை பத்தி பேசுறோம்ல, நாளைக்கு தமிழ்நாட்டுக்கு ஒரு ஸ்கீம் வேணும்னா நாங்க மாண்புமிகு உள்துறை அமைச்சரையோ மாண்புமிகு பியூஷ் கோயல் அவர்களையோ மற்ற அமைச்சர்களை சந்தித்து அவர்களுக்கு அது நியாயத்தை சொல்லி பெற முடிய இடத்துல நாங்க இருக்கோம். முதலமைச்சர் ஏன் ஒரு குற்றச்சாட்டை வைக்கிறார்? ஏற்கனவே இருந்த பாஜக போன்ற கட்சிகள் திமுகவுக்கு எதிராக செயல்பட்ட, அரசுக்கு எதிராக செயல்பட்டாலும் கூட மத்திய அரசு கிட்ட இருந்து நிதியை பெற்றுத் தருவதில் எந்த ஒரு முயற்சியும் மேற்கொள்ளவில்லை அப்படின்றதுதான் முதலமைச்சருடைய குற்றச்சாட்டு. இல்ல முதலமைச்சர் தப்பான குற்றச்சாட்டு வைக்கிறார். அவர்கள் சரியான நிதி நிர்வாகம் பண்ணாம மத்திய அரசு நிதியெல்லாம் எந்த திட்டத்துக்கு ஒதுக்கப்பட்டதா இவர்கள் கடை தேங்காவை எடுத்து வழிப்பிள்ளையாருக்கு உடைக்கிற மாதிரி உடைக்கிற காரணத்தினால, இன்னொன்று கபலீகரம் செய்கிற காரணத்தினால மத்திய அரசாங்கம் யோசித்து நிதியை தருகிறார்கள். அதை தவிர வேற ஒண்ணும் இல்ல. இதுக்கு மேல இதை கேட்டு நீங்க டைவர்ட் பண்ணாதீங்க. இன்றைக்கு நாங்க வந்தது இவ்வளவுதான். இது போன்ற அரசியல் செய்திகளை உடனுக்குடன் தெரிஞ்சு கொள்ள த காமன் டெஸ்க் சேனலை ஃபாலோ பண்ணுங்க. நன்றி மக்களே.